வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் தனுசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 69 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் அதாவது 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அதாவது கல்விக்கு அதிபதி தான் இந்த புதன். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு மனிதன் எவ்வளோ படிக்கணும், அவர் எந்த அளவுக்கு பேசணும், அவங்க எந்த அளவுக்கு சிந்திக்கணும், அவங்க மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யணும், இது போல் அந்தவுடைய ஆற்றல் கொடுக்குற ஒரு யாருன்னா புதன் பகவான் மட்டும்தான். அதுக்காக தான் கல்விக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் நம்ம சொல்லுவோம். உங்கள் ராசிக்கு அதிபதியே புதன் பகவானை. அப்போ அவங்க ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு புத்திசாலியாதனமாக தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த அதாவதுன்றது கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் எந்த ஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில் இன்றைக்கி 222 டிகிரியில் தான் இப்போ இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி விருச்சக ராசியில் 222 டிகிரியில் இருக்கிறார். அப்படி இருக்க வேண்டிய இந்த புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அதாவது ஜாக்பாட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் 3 அதாவது 2 பார்வை காலம் உங்கள் ராசி முக்கியமான பார்வையாக பார்த்துட்ருக்கிறார். இதில் முதல் பார்வை யாருதுன்னா குரு பார்வை. குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். அது பேச்சில் மட்டுமே இல்லை, செயலையுமே அது உண்மைதாங்க. ஏன்னா இப்போ குரு பார்த்திங்கன்னா, என்னைக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்தாரோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் குரு பார்த்திங்கன்னா உங்களை 5ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கிறார். மேக்சிமம் குரு உங்களுக்கு குரு பார்வை 5, 7, 9. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையை உங்கள் ராசி பார்க்குறாரு. 5ஆம் பார்வையை பார்க்குறாருன்னா 5ஆம் பார்வைன்றது புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா குரு தான். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கணும், படிப்பு எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது யாருன்னா குரு பகவான் தான். அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவானாக இருந்து உங்கள் ராசியை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு இடத்துல குரு உட்காந்துருக்கிறார். இந்த குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல எத்தனை மாதம் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருஷத்தில் 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு, அது ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 20 வருஷமாக இல்லாதவங்களுக்கு கூட நான் சொன்ன மாதிரி 2025 வருஷம் 5வது மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார புத்திர செல்வத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா குரு பகவான் அந்த ஒரு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பார்வை பார்த்துட்ருக்கிறார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வைன்றது அருமையாக இருக்குது. அப்போ புத்திர பாக்கியம் மட்டுமா கிடையாது, மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஏன்னா குரு பார்த்தா தொழிலில் இருக்கிற சங்கடம் தீருன்னு சொல்லுவாங்க. தொழில் இதுக்கு முன்னாடி வச்சு என்னால் ரன்னிங் பண்ண முடியலைங்க, நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை ஏதோ என் பேருக்கு என்னுடைய அங்கீகாரக்கு எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய கௌரவத்துக்கு நான் செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த குருவுடைய பார்வை நிச்சயம் ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் மாற்றம்னா அதாவது 4 காசு லாபத்தை கொடுக்குறாரு. அதாவது எடுத்த கமிட்மெண்ட்டு அது
முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் உண்டு இல்லைங்களா? இஎம்ஐ கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், வட்டி கொடுக்கணும், அது கட்டணும், இது செய்யணும், இப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் 1008 கமிட்மெண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டை எல்லாமே இது வரைக்கும் பண்ண முடியாது இருந்தவங்களுக்கு இப்போ குருவுடைய பார்வை காலம் இப்போ சூப்பராக இருக்குது. அப்போ குருவுடைய பார்வை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுத்துருவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராகுவுடைய பார்வை. ஏன்னா ராகு வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா மீன ராசியில் இருக்கிறார். மீன ராசியிலிருந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம் தான் ராகு கேது. அப்போ அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா வக்கர கிரகம்னா என்ன, பின்னாடி தான் வருவார் தவிர அவர் முன்னாடி எப்பயுமே போகமாட்டார். அப்போ உங்களுக்கு வந்து வலதுபுறமாக 5ஆம் இடம் குரு பார்க்குறாரு, இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 7ஆம் இடமாக பார்க்குறாரு. 7ஆம் இடம்னா என்ன, மாங்கல்ய ஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு. ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ராகு பகவான் 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா திருமண பந்தம் ஏற்படுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பார்வை. ஏன்னா திருமணமெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதில் ஒரு கனவாகவே ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, கல்யாணம் எப்போ தான் ஆகும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பார்வை திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 2025 வருஷம் 5ஆவது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகு பார்வை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வையும் உங்கள் ராசி பார்க்குறாரு, ராகு பார்வையும் பார்க்குறாரு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நட்பு கிரகம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணுவார். புத்திர பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு, தொழில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு, திருமண பந்தத்தையும் காட்டி கொடுக்குறாரு. இது மூணுமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற சக்ஸஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குருவுடைய பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்கிய குருவாக இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குமே பாக்கியம், இந்த பாக்கியம் கிடைச்சிடாதா, இது கிடைச்சிடாதா, அது கிடைச்சிடா நம்ம ஒரு எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறது கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு பாக்கியம்னு சொல்கிறோம். அதுதான் உங்களுக்கு பாக்கிய குரு. அப்போ என்ன, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டணுன்ற கனவாகவே அதாவதுன்றது இருக்கும். அந்த கனவு நனவாகவே போயிட்டுருக்கும், கட்ட முடியாமலே இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடு மண்மனை கட்டுற யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. கட்டிட்டு பாதையை கிடந்த இடமும் இப்போ எடுத்து கட்டலாம். கட்ட முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு பாதை காட்டுறாரு. அப்போ இது ஒரு அடிக்கல் நாட்டுற மாதிரி. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் பேசி முடிவு பண்ணும்போது அடுத்தது வர தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மண்மனை அமைக்கக்கூடிய யோகம் உண்டு. எல்லாருக்கும் நான் சொல்ல வரலைங்க, ரொம்ப வருஷமாக கட்டணும், எதிர்பார்க்கணும், கட்ட முடியாமல் ரொம்ப தவிர்க்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ மண்ணை வாங்குகிற யோகம், கட்டக்கூடிய யோகம், ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. 9ல் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா திருமண பந்தத்துக்கு நல்லவது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தில் 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அப்போ 2 பேர்த்துக்கு குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு குரு இருந்தாவே கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு இருக்கிறதுனால திருமண பந்தம் அருமையான ஒரு பார்வை. அதுக்கு தான் குரு பார்வை இருக்குன்னு கேட்பாங்க. 9ல் குரு இருக்கிறார். இப்போ குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. இப்போ குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு அருமையான ஒரு இடத்துல குரு பார்வை. இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண ஸ்தானன்றது வந்து மட்டும் இல்லை, திருமணமாகி குடும்பம் பிரிஞ்சிருக்கிறவங்களோ, சேர முடியாமல் சிரமத்தில் இருக்கிறவங்களோ, நான் டைவர்ஸ் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேங்க, என்னால் வாழ முடியலைங்களா, உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா பிரிஞ்சு குடும்பம் கூட இப்போ ஒன்றா சேர்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டுங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுது. அதுதான் முன்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ராகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய குருவாக இருக்கிறதுனால இதிலெல்லாம் வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். கண்டிப்பாக வெளிநாடு மட்டும் இல்லை, வெளிநாடு, வெளி மாநில, வெளி பயணம் போக நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். இதை போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பணம் வெளியில் கொடுத்துருக்குறோம், என்னால் வாங்க முடியல, வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியலன்றீங்களா, நிச்சயமாக இதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார். இந்த டைம் அதுக்கு ஒரு வாய்ப்புன்றது கண்டிப்பாக உண்டு. இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோக சனின்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த உடல் உபாதைகளெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும். எப்படி சொல்கிறதுன்னா
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா நல்லா இருந்தால் அம்மாவுக்கு சரியில்லை, அம்மா நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, கணவன் நல்லா இருந்தால் பிள்ளைங்களுக்கு சரியில்லை. இது போல் உடல் உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோக சனியாக இருக்கிறதுனால உங்களோட உடல் உபாதைகள் எல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 100%, ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா அறிவுக்காரகன். அப்படி இருக்கும்போது அவர் ராகுவும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இந்த 3 காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு அப்டேட் கொடுக்குற ஒரு வாய்ப்பு இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கு நாமளே ஒரு கேள்வி கேட்டுட்ருப்போம். அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்றது கண்டிப்பாக உண்மை. அப்போ இதுவும் மீறி எனக்கு நடக்கலைங்க அப்படின்னா அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில், ஏன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது என்னென்னா 4 விஷயந்தான். 1 திசா புத்தி, 2வது சனி, 3வது தோஷங்கள், 4வது சுற்றி இருக்கிற சதி. இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தடையாக இருந்தது அப்படின்னா நம்ம வளர்ச்சி கண்டிப்பாக டவுன் ஆகும் இல்லைங்களா? அப்போ இதில் ஏதாவது ஒரு குறை இல்லாமல் நல்லா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா? சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெம்பு கண்டிப்பாக கிடைச்சிடும். நம்மளால் முடியும், சாதிப்போம், வாழுவோம், வளர்ந்து காட்டிடுவோம், எதிரிக்கு இலக்காரம் இல்லாத பொழைக்கலாம், அந்த எண்ணமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். கிட்டத்தட்ட 20 தேதி வரைக்கும், மார்கழி 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல தான் இருப்பார். கண்டிப்பாக நல்ல ஒரு தெம்பு கொடுத்துட்ருப்பார். அதே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு கொடுக்குற தெம்பு தைரியத்தை என்ன யார் கொடுத்துருவார்? தாய்க்கு அப்புறம் தாரத்துக்கு கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்கழி 13 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 5ஆம் இடத்துல மகர ராசியில் தான் இருப்பார். அப்போ 5ஆம் இடத்துல மகர ராசியில் இருக்கும்போது புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யார்? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்போது புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். 13 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கும்பராசிக்கு போயிடுவார். மகர ராசி, கும்பராசி, இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தானே. அப்போ 6ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா என்ன பண்ணுவார்? இந்த உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார். கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா இந்த வக்கரம் மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் சொந்த பந்தம் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த சொந்த பந்தத்தினாலேயோ நண்பர்களாலேயோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு சீட்டு போட்டிருக்கிறேன், 10 ரூபா பணம் எதிர்பார்த்துட்ருக்கிறேன், ஒரு பொருள் விற்கலான் இருக்கிறேன், இது விற்றாதான் என்னால் தவிக்க முடியும், இது விற்றாதான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும், இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். அது ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். பெருசாக மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கையூனி கரணம் போட்டு தான் நீங்கள் மேலே வரக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு 9ல் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக வழி கடன், அப்பாவோட கடன், அம்மாவுடைய கடன், 2வது பூர்வ சொத்து எங்களுக்கு சேரல, கேஸ் போட்டிருக்கிறோம், பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் தாமதமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் இது நல்ல உடைய காம்பினேஷன் கண்டிப்பாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி 6ஆம் இடம், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா 6ஆம் இடம் முன்னே சொன்ன ரோகஸ்தானம், வம்பு வழக்கு அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு இருக்கிறது ரோகச்சனி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரியத்தில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகிற நேரம். உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களால் உங்களுக்கு பெருமை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது தனிப்பட்ட முறையில் தனிச்சு இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லை.
மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் உபத்திரி வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அடுத்தது சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல குரு வீட்டில் போயிட்டு இன்றைக்கி அவர் நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறார். சூரிய பகவான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் உட்காந்தாலும் பகையாக தான் இருப்பார். ஆனால் இப்போ அவர் நட்பில் உட்காந்துருக்கிறார். தனுசு ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு சூரியன் போய் நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா நிச்சயம் தாய்க்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், தொழில் மாற்றம், ஹெல்த்து மாறக்கூடிய நேரம், மருந்து மாத்திரை குறையிற நேரம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி அம்மாக்கப்படும் மனைவி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி இந்த உடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறுது அப்படின்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய நேர காலம் காத்தடிக்கும் போது தூத்திக்கோ, மழை வராத முன்னே வீடு கட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இன்றைக்கி ஒரு 10 பிள்ளைங்க நம்ம ஒரு ரேஸில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா ஜெயிக்கிறது என்னமோ ஒத்த பிள்ளை தான் இல்லைங்களா? 10 பேருமே நம்ம ஜெயிக்க போகிறதில்ல. அதுக்காக ஒத்த பிள்ளை தான் ஜெயிக்குதுன்ட்டு 9 பேர் இப்போயே விளைகிறது கிடையாது. முயற்சி எடுப்பவன் அதாவது தோற்பதில்லை, முயற்சி எடுக்காதவன் ஜெயிப்பதில்லைன்ற மாதிரி முயற்சி எடுக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுத்தே தீருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் உங்கள் நேரம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.